இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு விழா ரொம்ப சைலண்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, தளபதி வந்து பெருசாக ஏதோ பேசுவார்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 15 நிமிடம் ஆத்துனாரு. என்னடான்னு பார்த்தா பூரா டப்பிங்காக பேசிட்டு போயிட்டார். விஜய் வந்து பேசும்போது எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறார். எம்ஜிஆரை ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் லெகசி பாரோயிங். அதாவது எம்ஜிஆரின் வரலாற்று பெருமையை நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். இதுக்கு பேர் அரசியல் உத்தி கிடையாது. இது அரசியலில் மிகப்பெரிய கேவலம். 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி அதிமுக. அதை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி உங்களிடம் இல்லை. எடப்பாடியார் வந்து ஒரு டாப் கியர் என்ஜின். அவர் களத்தில் வந்து சீரிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை. அதிமுக தொண்டர்களோட ஒரு வார உழைப்புக்கு கூட உங்கள் 2 வருட கட்சி வந்து ஈடாகாது. ஒரு தற்கூரி தலைவனுக்கு தற்கூரிகள் தொண்டனா இருப்பாங்க. அதனால வந்து வாயில் வந்தவங்க அடிச்சு விடுறது விசில் ப்ளோயர் அப்படின்னு. அரசியல்னா வந்து ஆதாரத்தோட பேசணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து விசில் ஊதித்தீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து பைத்தியங்கள் என்று மக்கள் சிரிப்பார்கள். உங்களை வந்து கீழே கிடைப்பதை அடிப்பாங்க, காலில் கிடைப்பதை அடிப்பாங்க. உங்களை துரத்தி இந்த பைத்தியத்தை விரட்ட வேண்டும் என்று மக்கள் முழுமூச்சோடு இறங்கி விடுவார்கள். மக்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். விஜய் தன்னை ஒரு மீட்பராக நினைத்துக் கொள்கிறார். விஜய் அவர்களே, மக்களின் கண்ணீரை துடைக்க கைகள் வந்து மக்கள் மன்றத்தில் இருக்க வேண்டும். பனையூரில் 4 சுவற்றுக்குள் இயேசு ரூமில் இருந்தால் மக்களின் கண்ணீரை துடைக்க முடியாது. துடைப்பேன் என்று பேச மட்டும்தான் முடியும். இன்னைக்கு வந்து நடந்த நிகழ்ச்சியில இவர் கார் வருது. இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்காருல்ல, அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஜென்மம். அது வந்து என்ன பண்ணுது, குடுன்னு பின்னாலேயே ஓடிடுதுங்க. ஏங்க, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து இந்த மாதிரி ஓட வருது நியாயமா? இல்லை கட்சியின் பொதுச் செயலாளர் தான் இந்த மாதிரி ஓடலாமா? இதெல்லாம் வந்து ஒரு கட்சி, இதுக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தற்கூரி தலைவன், ரொம்ப கேவலமா இருக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் கோமாளி கூட்டமா இருக்கு. 13 கார்டுல வந்து ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல, 13 ஜோக்கர் அந்த மாதிரி தான் இது இந்த கட்சி.